ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவுல வேண்டிய வரத்தை உடனே தரக்கூடிய வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பத்தி தான் பார்க்க போறோம். கலசம் அமைக்கக்கூடிய முறை, மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைக்கிற முறை, புதிதா விரதம் இருக்கிறவங்க எந்த முறையில பூஜை செய்யணும், பூஜைக்கான நேரம், பூஜை பொருட்கள், புனர்பூஜை செய்யக்கூடிய முறை இப்படின்னு சொல்லிட்டு மொத்த வழிபாட்டு தகவலையுமே நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம பாலா அறிஞ்சவேகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மி வாராயன் இல்லமே. மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த தர்மத்துல சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய விசேஷ பூஜை தான் வரலட்சுமி விரத பூஜை. வேண்டும் வரத்தை அருள்பவள் வரலட்சுமி. அஷ்டலட்சுமிகளோட ஐக்கிய சொரூபமே வரலட்சுமி திருவடிவம் தான். நம்முடைய தர்மத்தோட ஆணி வேரா இருக்கக்கூடியவங்க பெண்கள். சுமங்கலிகளை, இல்லத்தரசிகளை கிரகலட்சுமியா போற்றுகின்றன ஞான நூல்கள். வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாள் குறிக்கணும் அப்படின்னா கிரகலட்சுமியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட நட்சத்திரத்தை வைத்துதான் நாள் குறிக்கணும். குடும்ப பெண்ணீர் கண்ணீர் சிந்தினா அந்த வீட்டுக்கு ஆகாது. அதனாலதான் குடும்ப பெண்ணீர் கண்ணீர் விட்டால் கோடி சீலை தானாய் பற்றி எரியும் அப்படின்ற ஒரு வழக்கு மொழி கூட ஏற்பட்டது. நித்திய ஹோமம் நடைபெறக்கூடிய வீட்டுல மனைவி கையினால் கொடுக்கப்படும் அரிசி வாங்கக்கூடிய கணவன் அந்த அரிசியை இருபாகமா பிரித்து அக்னி தேவைக்கு அபிர்பாகம் கொடுக்கணும். மனைவி இல்லாதவர் செய்யக்கூடிய எந்த யாகமும் தேவதைகளை சென்று அடையாது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரப்படி. பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து தர்மத்துல சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யக்கூடிய விசேஷ பூஜை தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை. வேண்டிய வரத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடியவள் வரலட்சுமி. அஷ்டலட்சுமிகளோட ஐக்கிய சொரூபம் வரலட்சுமி. வரலட்சுமியை விரதமிருந்து பூஜை செய்தா குடும்பம் குறைவின்றி சிறக்கும். கணவர் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார். குழந்தைகளுக்கு அனைத்து பேறுகளும் சித்திக்கும். இந்த அளவுக்கு மகிமைமிக்க வரலட்சுமி பூஜை தென் மாநிலங்கள்ல வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டுட்டு வருது. வரலட்சுமி விரதம் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான ஆடி மாதத்தோட 2வது வெள்ளி அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளியில கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனா இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தோட கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாள்ல வருது. அந்த நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி, துவாதசி திதிகள் சேர்ந்த நாளா வருது. அது மட்டும் அல்லாம சரஸ்வதி தேவி ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரத்துடனும் இணைந்து வருது. பூராட நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம். இதனால அனைத்து தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற அற்புதமான நாளா இந்த ஆண்டு வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அமையுது. அதனால வரக்கூடிய இந்த வரலட்சுமி பூஜையை நாம எப்படி கொண்டாட வேண்டும் அதை பத்தி மிக தெளிவாவே நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலட்சுமி நோன்பை யாரெல்லாம் இருக்கலாம். வரலட்சுமி நோன்பு அப்படின்னாவே அது கோலாகலத்தோட பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு நாள் அப்படின்னே நாம சொல்லலாம். ஆனா புதிதா கடைபிடிக்க விரும்புவோர், எளிமையா கடைபிடிக்க விரும்புவர்களுக்கு இந்த பதிவு உபயோகமா இருக்கும். மகாலட்சுமி தாயாரே நேரில் தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசம் செய்த மிகச்சிறந்த ஒரு விரத முறைதான் இந்த வரலட்சுமி விரதம். இத காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றவங்களும் ஒவ்வொரு வருஷமும் புதிதா ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த விரதம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்கிறதுக்காகவும், கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையணும் அப்படின்னும், மற்றவர்கள் குடும்பத்துடைய நலன் கருதியும், செல்வ செழிப்பு ஓங்கணும் அப்படின்னும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய நோன்பு முறை அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயார கலசம் அமைத்து முகம் வைத்து அல்லது அதற்கு பதிலா தேங்காய் வைத்து அழகா அலங்காரம் செய்து வீட்டுக்குள்ள அழைக்கிறது வழக்கம். புதிதா ஆரம்பிக்கிறவங்க இத பத்தின புரிதல் இல்லாதவங்களுக்கு கலசம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். கலசம் வைக்கிறவங்க தொடர்ந்து 3 வருஷம் இந்த பூஜையை செய்வது அப்படின்றது மிகவுமே சிறப்பா சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார முந்தைய நாள் வீட்டுக்குள்ள அழைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விரதத்தன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை என்று அழைத்தும் நீங்க பூஜைகளை மேற்கொள்ளலாம். வரலட்சுமி நோன்பு முதலா அன்னை பார்வதி தேவி ஈசனுடைய சொல்படி மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்தாங்களா. அதனாலதான் முருக அவதாரமும் நிகழ்ந்ததா புராண வரலாறுகள் சொல்லுது. தோஷங்கள் நீங்கிறதுக்கும், மாங்கல்ய பலம் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் நிலைத்திருக்கவும், வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும், பிள்ளை வரம் வேண்டுவோரும் இந்த நோன்பை ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதிக சக்தி வாய்ந்த இந்த நோன்பை நீங்களும் வீட்டிலேயே எளிமையா செய்வது அப்படின்றது உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும்.
அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வரலட்சுமி நோன்பை வந்து கடைபிடிப்பதற்கு நாம வியாழக்கிழமையே, அதாவது அதற்கு முந்தைய நாளே அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து செய்து வைக்க வேண்டியது வந்து அவசியம். பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வந்து நீங்க முன்னரே வந்து வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த பூஜைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் அந்த லிஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், கலசம், நெல், பச்சரிசி, எலுமிச்சை பழம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, வாழை இலை, பூ, உதிரிப்பூக்கள், அட்சதை, நோம்பு கயிறு, துளசி இலைகள், கற்கண்டு, பச்சை கற்பூரம், பல வகைகள். பூ வகைகளில் உங்களுக்கு பிடிச்சமான மனமுள்ள பூக்கள் வந்து வாங்கிக்கிறங்க. மல்லிகை, முல்லை, முக்கியமாக வந்து தாமரை பூ வந்து வாங்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் பல வகைகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், விளாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை போன்றவை. இவை தான் தேவையான பொருட்கள். அடுத்ததா வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு நைவேத்தியம் வந்து வைக்க தேவையானவை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அப்பம், லட்டு, பசும்பால், தயிர், பாயசம். இந்த மாதிரி நீங்க அம்மனுக்கு பிடித்தமான நைவேத்தியம் இதுல எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்து வந்து வைக்கலாம். சுவை பார்க்காம செய்து உங்களால முடிஞ்சவற்றுக்கு வைத்து சிறு படையல் வந்து போடலாம். இனிப்பு மட்டுமே இதுல வந்து இருக்கணும். கண்டிப்பா ஒரு இனிப்பு பதார்த்தம் வந்து நீங்க இந்த படையல்ல வந்து செஞ்சிருக்கணும். வரலட்சுமி நோன்பு இருக்க போறவங்க விரதம் மேற்கொள்வதற்கு தகுதியான ஆரோக்கியம் வந்துட்டு இருக்கணும். அதாவது உடல்நிலை சரியா இருந்தா மட்டும் இந்த நோன்பை வந்து கடைபிடிங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க வந்து விரதம் வந்து இருக்கணும். அப்புறம் இந்த விரதத்துக்காக நைவேத்தியங்கள் வந்து செய்யணும். மகாலட்சுமி நினைத்து சோஸ்திரங்கள் படிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. விரதம் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது விரதம் அனுஷ்டிக்க உபவாசம் இருப்பது மிகவும் வந்து அவசியம். உபவாசம் இருக்க முடியாதவங்க பால், பழம் தாராளமாக எடுத்துக்கிட்டு வேற எதுவும் சாப்பிடாம அந்த நாளில் விரதம் வந்துட்டு இருக்கலாம். இதில் எந்த தவறுமே வந்து கிடையாது, தோஷமும் வந்து கிடையாது. பூஜை முடிஞ்சதும் இரவில் வந்து உண்ணாவிரதத்தை நீங்கள் வந்து கலைச்சிக்கலாம். அடுத்ததா இந்த விரதத்துக்கு கலசம் அமைக்கிற முறை எப்படின்றத பார்க்கலாம். பூரண கும்பத்தில் தோன்றிய மகாலட்சுமியை கும்பத்தில் எழுந்தருள செய்ய கலசம் வந்து அமைப்பாங்க. பித்தளை, வெள்ளி, தங்கம், செம்பு இந்த உலோகங்கள்ல ஒரு கலசத்தை வந்து எடுத்துக்கிறங்க. அதுல தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி வந்து நிரப்பி வைக்கலாம். தண்ணீர் ஊத்துனீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து மஞ்சள், ஜவ்வாது அப்படின்ற வாசனை திரவியங்கள், வெள்ளி நாணயம், இல்லை அப்படின்னா 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், எலுமிச்சை பழம் இதையும் சேர்த்து நீங்க வந்து வச்சிருங்க. அரிசி நிரப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு பொட்டலத்துல பருப்பை வந்து போட்டு வைங்க. அது கூட சேர்த்து 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, பூ, கருகமணி இதையும் நம்ம வந்து போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து நடுவே கலசத்தின் மீது தேங்காய், மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து மகாலட்சுமியோட முகமா அதை வந்து நம்ம ஆவாகனம் வந்து செய்யணும். மகாலட்சுமியோட திருமுகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாகவே கடைகளில் வந்து கிடைக்குது. அதை வாங்கியும் நீங்கள் அழகா வந்து அலங்கரிச்சுக்கலாம். மகாலட்சுமிக்கு பட்டு பாவாடை, பட்டு புடவை, ரவிக்கை இதனால வந்து அலங்கரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் போல கம்மல் மாற்றுறது, வளையல் போடுறது, சௌரி முடி தரிக்கிறது, இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு அழகா மகாலட்சுமியை வந்து உருவகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருவகப்படுத்திக்கலாம். அடுத்ததா மகாலட்சுமி தாயாரை அழைக்கும் முறை. கலசம் அமைக்கிறவங்க கலசத்தை தயார் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மனை மீது வந்து அமர்த்தணும். மனையை வந்து அலங்கரிச்சுட்டு மஞ்சள் தடவி கோலம் வந்து போட்டுக்கிறங்க. அது மீது வாழை இலை வந்து விரித்து நெல்மணி, அதாவது நெல் வந்து பரப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து பரப்பிக்கலாம். அதுக்கு மேலே நாம் தயார் பண்ண அந்த கலசத்தை வந்து வைக்கணும். கலசம் இல்லாதவங்க மகாலட்சுமியோட படம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கிறங்க. மனையோட அப்படியே கொண்டு போய் வெளியில் வாசல் படியில் வந்து வச்சுருங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு முந்தைய நாள் வந்து மகாலட்சுமியை அழைக்கிறதா இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அலங்காரம் செஞ்சு வாசல்ல ஒரு கற்பூரம் ஏற்றி மகாலட்சுமியை எழுந்தருளும்படி உங்களுக்கு தெரிந்த முறையில் ஆவாகனம் வந்து செய்யுங்க. அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல வைத்து பூஜை செய்ய போறீங்களோ அந்த இடத்துல வந்து கோலமிட்டுட்டு அலங்காரம் செய்து எடுத்துட்டு வந்த அந்த மகாலட்சுமியை பிரதிஷ்டை வந்து பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே அழைக்கிறதா இருந்தால் இதே முறையில் அழைத்து வந்து பூஜைகளை வந்து நாம் வந்து மேற்கொள்ளணும். முந்தைய நாள் அழைக்கிறவங்க வெண்பொங்கல் வந்து நைவேத்தியம் வைத்து எளிமையான முறையில் அன்னைக்கான பூஜைகளை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்ததா இந்த வரலட்சுமி பூஜையை எப்போ வந்து நாம வந்து செய்யணும் அதை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியம். ஏன்னா சரியான முகூர்த்தத்தில் பூஜை செய்வது
நம்ம குடும்பத்துக்கு நித்திய செழிப்பை, நல்ல செல்வ வளத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வகையில மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையே மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் வந்து அழைத்து வந்து பூஜை செய்வாங்க. அப்போ அந்த டைம் வந்து நல்ல டைம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளாக நீங்கள் வீட்டிற்கு வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்து பூஜை வந்து செய்யலாம். இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தான் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைக்க போகிறீங்க அப்படின்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணி 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வீட்டிற்குள் அழைக்கக்கூடிய அந்த பூஜை வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மாலை நேரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பூஜை வந்து பண்ணிக்கலாம். இது தவிர்த்து இந்த நாளில் இன்னும் சிறப்பான லக்ன பூஜை முகூர்த்தமும் வந்துட்டு இருக்குது. அதுவும் நான் பின்னாடி வந்து குறிப்பிட்டிருக்கேன். அந்த நேரத்திலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கான சிறப்பான லக்ன பூஜை முகூர்த்த நேரங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 பூஜை முகூர்த்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவதா சிம்ம லக்ன பூஜை முகூர்த்தம். அது காலை 6 மணி 20 நிமிஷத்திலிருந்து 8 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இந்த பூஜை முகூர்த்த நேரம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா விருச்சிக லக்ன பூஜை முகூர்த்தம் மதியம் 12 மணி 20 நிமிஷத்திலிருந்து 2 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இந்த பூஜை முகூர்த்தம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா மாலை நேரத்தில் வரக்கூடிய கும்ப லக்ன பூஜை முகூர்த்தம் மாலை 6 மணி 34 நிமிஷத்திலிருந்து இரவு 8 மணி 20 நிமிஷம் வரைக்கும் பூஜை முகூர்த்தம் இருக்கு. இந்த நேரத்திலும் நீங்க பூஜை வந்து பண்ணிக்கலாம். விருஷப லக்ன பூஜை முகூர்த்தம், இந்த முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவில் வரும். நள்ளிரவு 11 மணி 55 நிமிஷத்திலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதிகாலை 1 மணி 58 நிமிஷம் வரைக்கும் இந்த லக்ன பூஜை முகூர்த்தம் வந்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரமும் அந்தி சாயும் நேரமும் பூஜை செய்யறது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி 11 நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம். இந்த நேரத்திலும் பூஜை செய்யலாம். பூஜை செய்யக்கூடாத நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காலை 10:45 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் ராகு காலம், வெள்ளிக்கிழமை என்று அந்த நேரத்தில் நாம பூஜை செய்யக்கூடாது. அதே போல மதியம் 3 மணி 35 நிமிஷத்திலிருந்து மாலை 5 மணி 11 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யமகண்டம். இந்த நேரத்திலும் பூஜை செய்யறதை வந்து தவிர்த்திடணும். இந்த நேரங்களை வந்து தவிர்த்துட்டு முன்பு சொன்ன அந்த லக்ன பூஜை வரக்கூடிய நேரத்தில், லக்ன நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நீங்க பூஜை செய்கிறது அப்படின்றது மிகவும் நல்லதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. பூஜையில உங்களுக்கு விருப்பமான நைவேத்தியங்கள் வந்து படைக்கலாம். நம்ம முன்பே சொன்ன மாதிரி பொங்கல், சர்க்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம், சித்திரன்னம், இட்லி அப்படின்னு கலவை சாதங்களை வந்து உங்களுக்கு எது வந்து செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் உங்கள் பழக்கத்தில் எது வந்து செய்ய முடியுமோ அதை செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நூல் இலைகள் கொண்ட ஒரு நோன்பு கயிறை வாங்கி பூ ஒன்றை கட்டி வைத்துக்கிறங்க. பூஜை நிறைவு செய்கிறப்போ தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பணும். அதனால தாம்பூலத்தில் வந்து வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு இதோட ரவிக்கையை வைத்து கொடுக்கலாம். பரம்பரையா இந்த பூஜையை செஞ்சுட்டு வர்ற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு புடவை வாங்கி வைத்து கொடுப்பது வந்துட்டு உண்டு. அப்பதான் அந்த பூஜை வந்து நிறைவு பெறும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. பூஜைக்கு தேவையான அனைத்தையுமே தயார் பண்ண உடனே நாம பூஜையை வந்து ஆரம்பிச்சிடலாம். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் நாம பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சிடணும். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தை வந்து வழிபட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் 5 முக குத்து விளக்குல நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி 108 போற்றி இது சொல்லி இந்த மந்திரங்களை வந்து உச்சரித்து மகாலட்சுமி தாயாரை வந்து 108 முறை வந்து குங்குமத்தால வந்து அர்ச்சனை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் தூப தீப ஆரத்தி காமித்து பூஜையை வந்து நாம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். பூஜை நிறைவடைந்ததுமே நீங்க வீட்டுக்கு அழைத்திருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த நைவேத்தியத்தை வந்து பிரசாதமா பகிர்ந்து வந்து கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமிகள்ல இருந்து, அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த நோன்பு கயிறை கையில வந்து கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா புனர் பூஜை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க படம் மட்டும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்திருந்தீங்க அப்படின்னா அன்றைய தினமே வெள்ளிக்கிழமை இரவே நீங்க
புனர் பூஜை வந்து செய்திடலாம். இல்லை இப்போ நீங்கள் அடுத்த நாள் செய்ய போகிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 7:35 8:55 வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் புனர் பூஜை வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் வைத்து வழிபாடு செய்தவங்களுக்கும் இதே டைம் தான். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10:35 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. அந்த நேரத்திலும் நீங்கள் புனர் பூஜை வந்து செய்துக்கலாம். புனர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பின்னாடி வந்து குறிப்பிட்டிருக்கேன். அடுத்ததா இப்போ இன்னும் ஒரு சில பேர் வந்து 3 நாள் கணக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வைத்த கலசத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து புனர் பூஜை பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான நல்ல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் புனர் பூஜை வந்து பண்ணிக்கலாம். அந்த நேரத்தை தவிர விட்டுட்டா காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க புனர் பூஜை வந்து செஞ்சுக்கலாம். பூஜை செய்து அமைத்த அந்த கலசத்தை வந்து கலைத்து விடலாம். கலசத்தை வந்து நம்ம எப்படி கலைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கலசத்தை வடக்கு திசை பக்கமா கொஞ்சமா வந்து நகர்த்திக்கிறங்க. கலசத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து செடிகளுக்கு வந்து ஊத்திடலாம். அதுல வச்சிருக்கக்கூடிய அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து நீங்க சமைக்கக்கூடிய அரிசியோட கலந்து வச்சுக்கிறீங்க. மீதம் இருக்கிற அரிசியில பாயசம் செய்து நைவேத்தியமா படைச்சிடலாம். அல்லது இனிப்பு பண்டங்கள் ஏதாவது தயாரிக்கணும்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி தேங்காயும் இனிப்பு பண்டங்கள் தயாரிக்க நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். கலசத்துல இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை உங்க வீட்டு பணப்பெட்டியில வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா பணமானது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற பொருள்களை வந்து பூஜை அறையில வந்து வச்சிருங்க. இப்படி முறையா மகாலட்சுமி தாயாரை அழைத்து வரலட்சுமி விரதத்தை வந்து மேற்கொள்கிறவங்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நாள் வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.